கிளிமுக்கு மாங்காய் தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்போ அதை துருவி எடுத்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் விட்டு அதில் கருவேப்பிலையை போட்டு மாங்காவை துருவி போட்டு அதை நல்லா வதக்குவேன். இது உங்களுக்கு இந்த பச்சை இந்த தண்ணியே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நான் கொஞ்சம் உப்பு போடுறேன். வத்தல் பொடி போடுறேன். கொஞ்சம் வத்தல் பொடி போட்டுக்கலாம். ஒரு கப்பு வெல்லம் போடுறேன். நல்லா இந்த இது உங்களுக்கு பிரெட்டில் ஜாம் மாதிரி தடவி சாப்பிடலாம், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடலாம். நல்லா இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி இந்த மாங்காவோடு நல்லா உங்களுக்கு சேர்ந்து இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் மாதிரி வரும், அல்வா பதத்துக்கு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த புளிப்பும் இனிப்பும் கலந்து இந்த கிளிமூக்கு மாங்காயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் கிளிமூக்கு மாங்காயில் தான் எடுத்திருக்கேன். மற்ற நல்லா உங்களுக்கு குண்டு மாங்காயிலையும் செய்யலாம், ஆனால் கிளிமுக்கு மாங்காயில் செஞ்சால் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது இப்போ ஒட்டவே இல்லை. பாருங்கள், நம்ம வெளியில் வச்சானா 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னும் 1 வாரம் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம்.